பேபி பிறந்த டைம்லலாம் பால் குடிக்கும், தூங்கும். அவ்வளோதான் பண்ணும். அதை தவிர வேறு எந்த வேலையுமே பண்ணாது. பார்த்து சிரிக்கக்கூட செய்யாது. ஆக்சுவலாக எல்லா பேபிஸுமே அப்படி தான் இருப்பாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டினியூஸாக தூங்காமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உடனேவே இந்த மாதிரி நம்ம பால் கொடுக்குறோம், தூங்க வைக்கிறோம், பால் கொடுக்குறோம், தூங்க வைக்கிறோம். இதே ரிப்பீட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கினாலே வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இருப்போம் எல்லா நியூ மாம்ஸுமே. அந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்து சிரிடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் வந்து என்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். பார்த்த உடனே கெட்டி பிடிக்கிறது, சிரிக்கிறது. நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் தூங்குறதுக்கு. அப்படியே பிடிச்சி கெட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணண்டாங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அது வந்து ஒரு செம்மையான மூமெண்ட். எல்லா நியூ மாம்ஸ்க்குமே கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அன்னைக்கு வந்து லுலு மாலுக்கு தான் போயிருந்தோம். சாயில் டீ குடிச்சிட்டு பேரகனில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு பக்கத்தில் இருக்கிற வசந்த பவனில் தான் சாப்பிட்டுட்டு ஃபேஷன் ஸ்டோருக்கு போயிருந்தோம். ஐயோ என்னம்மா கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. இந்த கேர்ள் பேபிஸ்க்குமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பாய் மாமிஸ்க்கு வந்து இந்த கேர்ள் பேபி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே எள்ளிட்டு போகணும் போல் இருக்கும்னு. எனக்கு அப்படிலாம் தோணாது. எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு போடுற ட்ரெஸ்ஸு சிலது வந்து பாய்ஸ்க்கும் போடலாங்கிற மாதிரி யூனிசெக்ஸாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி க்யூட்டான ட்ரெஸ் தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து போரே அடித்தது கிடையாது என்னோடய பேபியை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் என்ன தான் சொன்னாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது பேபிஸ்க்குனாலும் சரி, நம்மளை மாதிரி பெரியவங்களுக்குனாலும் சரி. அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து டீ குடிக்கிறதுக்கு செல்ஃபி டீ அப்படின்னு லுலு மால் ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். பட் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக கடை இருந்தாலும் சாயிலேருந்து குடிக்கிற டீயை மாதிரி எந்த கடையிலையுமே வர மாட்டேங்குது. இது வந்து அவ்வளோவா பிடிக்கல எங்களுக்கு.